பிரார்த்தனைக்கு வந்திருக்கிறீங்க, வெற்றி பெறுவதற்கான பிரார்த்தனையா, என்ன விதமான பிரார்த்தனை யாத்தாளருக்கு வேண்டி இருக்கிறீங்க? நாடு நன்றாக இருக்க வேண்டும், அனைத்து மக்களும் சுபிட்சமாக வாழ வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி 3வது முறை வந்து உலகை வெல்லுகின்ற ஒரு நாடாக நம்முடைய நாடு மாற வேண்டும். இதற்கான பிரார்த்தனையும் சேர்த்து செய்யும். பெரிதும் நம்பியிருந்த ஓ பன்னீர்செல்வத்தை கைவிட்டதன் காரணமாக ராமநாதபுரத்தில் சுயேட்சையில் போட்டியிடுறாரு. முன்னாள் முதல்வர் பெரிய மனிதர்ன்ற அடிப்படையில் கூட பிஜேபி ஒரு இடம் கொடுத்துருக்கலாம். எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீங்க, அவரை மட்டும் கைவிட்டீங்களே. அதாவது மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரியவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். நேற்றைய தினம் அவர்கள் வந்தபோது நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் இருந்தேன். அவர்களோடு நான் பேசினேன், மற்றவர்களோடும் பேசினேன். இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் நான் அங்கே இல்லை, இங்கே வர வேண்டியிருந்ததால் நான் வந்துட்டேன். என்ன பேசியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கு தெரியுது போட்டிடுறாட்டு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து கட்சிக்காக போராடி கொண்டிருக்கின்றார், கட்சி சின்னத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் நல்லாவே தெரியும். இந்த நேரத்தில் வந்து எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் அவர் செய்ய முடியும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு மரியாதைக்குரிய மனிதரை ஏளனம் செய்யக்கூடிய வகையில், எக்காலம் செய்யக்கூடிய வகையில் நான் பேசுவது முறையில்லை. அந்த சூழ்நிலைகள் நம்ம புரிஞ்சுக்கணும். சார், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரத்தில் பார்த்தா முக்கியமான தெலுங்கானாவிலிருந்து கவிதா, அரவிந்த் கெஜ்ரிவால் யாரெல்லாம் பிஎம் மோடிக்கு பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை வந்து இடி அரெஸ்ட் பண்ணுது. இது தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இடி அந்த சில ஏஜென்சியை வந்து அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக இருக்காங்களோ. மரியாதைக்குரிய டெல்லி முதலமைச்சருடைய இடி சம்பந்தப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் எத்தனை முறை அவங்க அழைச்சிருக்கிறாங்க, எத்தனை முறை சம்மன் கொடுத்துருக்காங்க? 9 எத்தனை முறை? 14 முறை. 22 முறை கொடுத்துருக்குறாங்க. 21 முறை தாண்டியாச்சு. 21 22வது முறை அப்படின்னா எவ்வளோ நாள் ஆயிருக்கும். ஆகையினால யார் யாருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமோ அந்த அவ்வளோ நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எலெக்ஷன் டைம் இது தேவைதானா? எப்படி எலெக்ஷன் டைம்ல தேர்தல் பதட்டத்தில் மோடி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் தேர்தல் பதட்டத்தில் இருக்கனால இப்படிலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. இந்த நேரத்தில் வந்து கைது செய்யப்படுவது அப்படிங்கிறது வந்து ஒரு இருமுனை கத்தி போல தான் நாம் நினைக்கணும். ஈடிக்கும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் நீங்கள் செயல்படவே கூடாது அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஈடி வேண்டாம், காவல்துறை வேண்டாம், இராணுவம் வேண்டாம், எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் எங்கே போக போகிறீங்க? ஒரு அரசியல்வாதி எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிக்கலாமா? அழைச்சி விசாரணைன்னு சொன்னாச்சுன்னா அவர் வந்து நான் வரமாட்டேன், நான் இந்த பொசிஷனில் இருக்கிறேன். இந்த பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க ஏன் இந்த தப்பை பண்ணுறீங்க? அதனால தானே இந்த விசாரணைகள்லாம் வருது. விளக்கம் கொடுங்க. பிரச்சனை இல்லைன்னு சொன்னாச்சுன்னா முடிஞ்சு போகுது. அதுக்காக ஏன் இவ்வளோ எத்தனை முறை? 21 22வது முறை. இதில் ஈடியும் குறை சொல்ல வழி இல்லை, யாரையும் குறை சொல்ல வழி இல்லை. உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? கன்னியாகுமரி வந்து உங்களுக்கு புதுசு கிடையாது, நிறைய டைம் கலங்கான்ட்ருக்கீங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? ஏதாச்சும் ஃபினாமினலாக ஏதாச்சும் இது மேனிஃபெஸ்டோ வச்சுருக்கீங்களா? நிச்சயமாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். செயல்படாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கடந்த 3 ஆண்டுகளாக கன்னியாகுமரி மாவட்டம் சுமந்திருக்கின்றது. பார்ட் டைம்
வேலைன்னு சொல்லுவீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பார்ட் டைம் பாராளுமன்ற உறுப்பினரை 3 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாவப்பட்ட ஜனங்கள் கன்னியாகுமரி பாராளுமன்றம், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மக்கள். எதுவுமே அவங்க செய்யலை. எந்த திட்டமும் நாம் கொண்டு வந்த திட்டங்களுக்கு அவங்க நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள விளக்கங்கள் கேட்டதுன்னு சொன்னால் அதுவும் சொல்றது தயாராக இல்லை. அதனால் அந்த மக்கள் வெறுத்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டம் ஜாதி மத இன மொழி அரசியல் வேறுபாடுகளையும் கடந்து மாவட்டம் வாழ வேண்டும், முன்னேற வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒற்றை கருத்தோடு அவங்க ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. அது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு சொல்லும்.